பரிசுத்த திருவிருந்து உபதேசங்கள் டாக்டரின்ஸ் ஆஃப் ஹோலி கம்யூனியன். பரிசுத்த திருவிருந்தின் செயல்முறை. பரிசுத்த திருவிருந்து இயேசு கிறிஸ்துவினால் செயல்படுத்தப்பட்டது. கடைசி ராபோஜனமானது இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் தன் சீஷர்களோடு புசிக்க பஸ்கா பண்டிகையின் போது ஆயத்தம் பண்ணப்பட்டது. லூக்கா 22:7-15. பரிசுத்த திருவிருந்து பஸ்கா பண்டிகையின் போது இயேசு கிறிஸ்துவினால் செயல்படுத்தப்பட்டது. லூக்கா 22:19-20. குறிப்பிட்டுள்ள அப்பம் பரிசுத்த திருவிருந்தின் அப்பமாகும். லூக்கா 22:20 குறிப்பிட்டுள்ள பாத்திரம் பரிசுத்த திருவிருந்தின் பாத்திரமாகும். கர்த்தரால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பின் இந்த அப்பமும் பாத்திரமும் பரிசுத்த திருவிருந்தின் சடங்குகளாக இருக்கிறது. இயேசு பரிசுத்த திருவிருந்தை செயல்படுத்திய பின் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் அவரை நினைவு கூறும்படி செய்ய சொன்னார். லூக்கா 22:19. இக்காரணத்தினாலேதான் சபையானது இந்த சடங்கை அனுசரித்து வருகிறது. இயேசு பரலோகத்திற்கு ஏறின பின்பு ராபோஜனத்தின் முக்கியத்துவத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 11:23-25. கலாத்தியர் 1:11-12. பரிசுத்த திருவிருந்தின் முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல். பஸ்கா பண்டிகையானது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதையும் மரணத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பியதையும் நினைவு கூற அனுசரிக்கப்பட்டது. யாத்திராகமம் 12:21-27, 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு நம் பாவங்களுக்காக பட்ட பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூற பரிசுத்த திருவிருந்து நடத்தப்படுகிறது. லூக்கா 22:19, 1 கொரிந்தியர் 11:24-26. ஆகையால் அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முன்பு ஓர் ஊழியக்காரர் இயேசு பட்ட பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் குறித்து நன்றி அறிதலோடு மற்றும் அவருடைய அன்பை குறித்து பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து நமக்காக ஏழ்மை கோலம் பூண்டு வாழ்ந்தார். லூக்கா 2:6-7, 9ஆம் அதிகாரம் 58. 2 கொரிந்தியர் 8:9. இயேசு நம் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் காவல் பண்ணப்பட்டும் வாரினால் அடைக்கப்பட்டும் பரியாசம் பண்ணப்பட்டும் முகத்திலும் துப்பப்பட்டார். அவர் முள் முடி சூடி சிலுவையில் அறையப்பட்டார். வியாகுலப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். சங்கீதம் 22:12-16, மத்தேயு 26:7-18-59, ரோமர் 4:25. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தேவனால் கைவிடப்பட்டார். அவர் ஆத்துமா மரணத்தை ருசி பார்க்க பாதாளத்திற்கு சென்றது. மத்தேயு 27:45-52, அப்போஸ்தலர் 2:30-32, எபிரேயர் 2:9. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் பொறுப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-6. கிறிஸ்துவின் இரத்தத்திலும் சரீரத்திலும் நாம் பங்காளர்கள். 1 கொரிந்தியர் 10:16. அப்பம் பிடுதல். கர்த்தர் அவருடைய சரீரத்தை நமக்காக பிற்கிறதை குறிக்கிறது. லூக்கா 22:19, 1 கொரிந்தியர் 11:24. பாத்திரமானது கர்த்தர் நமக்காக சிந்தின இரத்தத்தை குறிக்கிறது. லூக்கா 22:20, 1 கொரிந்தியர் 11:25. அப்பமும் பாத்திரமும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பின்பு அவை இயேசுவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. மத்தேயு 26:26-28, 1 கொரிந்தியர் 11:29. அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் கடைசி நாளில் கர்த்தரால் எழுப்பப்படுவார்கள். யோவான் 6:53-54. திருவிருந்தில் பங்கு கொள்வது ஒரு தெய்வீக சடங்காயிருக்கிறது. இதில் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறதின் விளைவுகளை குறித்து பவுல் குறிப்பிடுகிறார். சிலர் பலவீனமும் வியாதி உள்ளவர்களுமாகி விடுவார்கள். சிலர் நித்திரை அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள் இதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளவில்லை. 1 கொரிந்தியர் 11:24-30. ஆகையால் பாவம் செய்தவர்களும் கர்த்தருக்கு முன்பாக குற்ற உள்ளம் உள்ளவர்களும் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்களை உட்கொள்ளுகிறவர்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்கிறதை பவுல் திட்டவட்டமாக கூறுகிறார்.
நாம் திருவிருந்தை உட்கொள்ளும் போது கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 10:19-22. இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். யோவான் 6:56. ஆகையினால் பரிசுத்த திருவிருந்து ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமாயிருக்கிறது. நம்மை நாமே சோதித்தறிந்து இதில் பங்கு கொண்டால் நம் வாழ்க்கையில் முழுமை அடைவோம். நாம் சோதித்தறிகிற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரோடு பரிசுத்த ஐக்கியத்தில் இருப்போமானால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கடைசி நாளில் நம்மை எழுப்புவார். அவருடைய கிருபையை நாம் அங்கீகரித்து நன்றியறிதலோடு அவருடைய வருகை வரைக்கும் திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். 3. பரிசுத்த திருவிருந்தின் செயல் நிறைவேற்றுதல். திருவிருந்து நடைபெறும் காலமும் நேரமும். சில கிறிஸ்தவர்கள் திருவிருந்தை வருடத்துக்கு ஒரு முறை பஸ்காவின் போது உட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது உலக பிரகாரமாக செய்யப்படும் வழிபாடு என கருதி கிறிஸ்தவர்கள் இதனை அனுசரிக்க தேவையில்லை என்றும் எண்ணுகிறார்கள். கலாத்தியர் 4:10-11. இருந்த போதிலும் இந்த திருவிருந்து ஆண்டவரை நினைவு கூற ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டது. இதனால் நாம் அவரிடம் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ளோம். இதை இயேசு வருமளவும் அனுசரிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26. திருவிருந்து நடத்தப்படும் நேரத்தை குறித்து வாக்குவாதம் தேவையில்லை. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதும் திருவிருந்து உட்கொண்டதும் இரவில் நடைபெற்றது. அவர் பகலில் சிலுவையில் அறையப்பட்டார். ஆகையால் ஒரு குறிப்பிட்ட தேதியை நேரத்தை இதற்கு தேவையில்லை. மாதத்திற்கு ஒரு முறை திருவிருந்தை அனுசரிப்பது எதுவாயிருக்கும். திருவிருந்திற்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள். புளிப்பில்லாத அப்பம். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகையின் போது புளிப்பு அனுமதிக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் திருவிருந்தில் புளிப்பில்லாத அப்பத்தை உபயோகித்தார் என்பதில் சந்தேகமில்லை. லேவியராகமம் 23:4-6. வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளபடி புளித்த மாவு துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 5:7-8. மத்தேயு 16:5-12. ஆகையால் அப்பத்தோடு புளிப்பை கலக்காமல் இருக்க நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஒரே அப்பம். இயேசுவின் சரீரம் ஒன்றே. சபையில் அநேக அங்கத்தினர்கள் இருந்தாலும் ஓர் அப்பம்தான் பிற்கப்பட வேண்டும். ஒரே ஒரு அப்பம் பிற்கப்பட்டு அதில் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 10:16. எபேசியர் 4:4. திராட்சை பழரசம். பழைய திராட்சை ரசம் மதுபானம் இயேசுவின் குற்றமற்ற இரத்தத்தை குறிக்க முடியாது. பழைய திராட்சை ரசம் விருந்துகளில் பயன்படுத்தப்படும் உணவுகளில் ஒன்றாகும். எசையா 25:6. யோவான் 2:1-11. அது தேவ ஊழியர்களுக்கு விளக்கப்பட்டது. ஏனென்றால் அது ஒருவரின் நிதானத்தை குறைக்கிறது. லேவியராகமம் 10:8-9. எசேக்கியேல் 44:2. நீதிமொழிகள் 20:1, 23, 29-31. மேற்கூறிடவாறு பஸ்காவில் புளிப்பு சேர்க்கப்படவில்லை. புளிப்பு என்பது புளித்த மாவை குறிக்கும். ஆனால் பழைய திராட்சை ரசத்தில் பின்தங்கிய புளிப்பு தன்மைக்கு ஒப்பாகிறது. ஆகையால் திருவிருந்தின் போது பழைய திராட்சை ரசம் உபயோகிப்பது சரியல்ல. இயேசுவும் திராட்சை பழ ரசம் என்றுதான் குறிப்பிடுகிறார். ஆகையால் இயேசுவின் பாத்திரம் திராட்சை பழ ரசத்தால் நிறைந்திருந்தது. அது புளிப்பு தன்மையற்றதாயிருந்தது. மத்தேயு 26:29. மார்க்கு 14:25. திருவிருந்து நடத்துபவர். திருவிருந்தை நடத்துபவர் சபை மூப்பர்கள், டீக்கன்கள் அல்லது பிரசங்கியார்களாக இருக்க வேண்டும். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 30:30. திருவிருந்து இயேசுவின் நாமத்தினால் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் திருவிருந்துக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். மத்தேயு 18:20. பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படும் சபை தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணும் எல்லா சபையோடும் இயேசு உறவாடுவார். மத்தேயு 26:9. திருவிருந்துக்கு முன் இயேசுவை பற்றி பிரசங்கித்து அவரை நினைவு கூர்ந்த பின் நடத்தும் தேவ ஊழியர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபத்தை பிறருக்கு புரியும் வண்ணம் ஏறெடுக்க வேண்டும். பிறகு அவர் புளிப்பில்லா அப்பத்தை தன் கைகளால் பிட்டு சபை அங்கத்தினர்களுக்கு பரிமாற வேண்டும். மத்தேயு 26:26. பிறகு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து சிறு குப்பிகளில் ஊற்றி பரிமாறலாம். மத்தேயு 26:27.
திருவிருந்துக்கு முன் தயார்படுத்தலும் மனப்பான்மையும். ஆயத்தமாயும் பரிசுத்தமாயும் இருத்தல். திருவிருந்து அனுசரிப்பை ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே சபைக்கு அறிவிக்க வேண்டும். இது சபையார் தங்களை சோதித்தறிந்து ஆவியின் பிரகாரமாக ஆயத்தப்பட நேரமளிக்கிறது. ஆகையால் இதில் பங்கு பெறுவோர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆயத்தப்படுத்தி பழையவைகளை ஒழிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5:6-8, 10ஆம் அதிகாரம் 18, 21, 11ஆம் அதிகாரம் 27, 28. இயேசுவின் சரீரம், இரத்தம், இதன் முக்கியத்துவத்தை அறிதல். ஆண்டவருடைய சத்தியத்தின் மூலம் அப்பமும் பாத்திரமும் ஸ்தோத்திரம் பண்ணின பின் இரத்தமாய் மாறுகிறது. ஆகையினால் இதனை உட்கொள்பவர் இதை மற்ற உணவிலிருந்து வேறுபடுத்த வேண்டும். இல்லாவிடில் அபாத்திரமாய் இதை புசித்தால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவன் மேல் வரும். 1 கொரிந்தியர் 11:29-30. திருவிருந்து உட்கொள்ளும் இடமும் நேரமும். சபை அங்கத்தினர் திருவிருந்து உட்கொள்ளும் போது அமைதலோடும் மரியாதையோடும் ஆண்டவரின் அன்பை தியானித்துக் கொண்டு பொறுமையோடு அவருடைய மாம்சத்திற்காகவும் இரத்தத்திற்காகவும் காத்திருக்க வேண்டும். இந்த அனுசரிப்பு ஒழுங்கு முறையோடு பரிசுத்தம் பண்ணப்பட்ட இடத்தில், குறிப்பாக சபையில் நடைபெற வேண்டும். அப்பத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் சபைக்கு வெளியே கொண்டு செல்லக்கூடாது. ஒரே இடத்தில் அதை உட்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10:16-17, 11-33. யாத்திராகமம் 12:46. மறுநாள் காலை வரை மீதியானதை வைக்கக்கூடாது. யாத்திராகமம் 12:10. பொதுவாக கூட்டத்தினர் ஒரே இடத்தில் பானம் பண்ண வேண்டும். அதாவது சடங்கிற்கான பொருட்களை மறுநாள் காலை வரை வீதம் வைத்திருக்க கூடாது. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இதில் பங்கு கொள்ளக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவான குற்றங்களை புரிந்த விசுவாசிகளும் இந்த பரிசுத்த திருவிருந்தில் பங்கு கொள்ளக்கூடாது. யாத்திராகமம் 12:42-45, எஸ்ரா 2:62-63, 1 கொரிந்தியர் 11:27-30. திருவிருந்தில் பங்கு கொண்ட பின் கிறிஸ்தவர்களின் ஜீவியம். நாம் ஆண்டவராகிய இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக மரித்தார். ரோமர் 14:7-8, 2 கொரிந்தியர் 5:14-17. பரிசுத்த ஜீவியம் நடத்த வேண்டும். அதாவது புளிப்பற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை பஸ்காவிற்கு பிறகு ஆசரித்தார்கள். யாத்திராகமம் 12:15-20, 1 கொரிந்தியர் 5:6-13. நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளோடும் அன்பு செலுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்படுதலை நாம் கற்றுக்கொள்ளும் போது சபையில் ஒற்றுமை உருவாகும். இந்த ஐக்கியம் நாம் திருவிருந்தின் போது உட்கொள்ளும் ஒரே புளிப்பில்லாத அப்பத்தை குறிக்கும். 1 கொரிந்தியர் 10:17, 12ஆம் அதிகாரம் 12-27. பரிசுத்த திருவிருந்தின் போது நாம் கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூற வேண்டும். கடைசி நாளில் எழுப்பப்படவும் நித்திய வீட்டை அடைதலையும் குறித்து நினைவு கூற வேண்டும். யோவான் 6:54, 1 கொரிந்தியர் 11:26, வெளிப்படுத்தல் 19:7-9.